வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ தான், சந்தன முல்லைப்பூ. இது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லோரும். ஆனால் மல்லிகைப்பூ மாதிரி நீடிச்சிருக்காது. ஆனால் வாசனை செம்மையாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாலும், ஆனால் நைட்டு பறித்தா நைட்டு தான் வச்சுக்கலாம். அப்படி இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து காலைல வச்சோம்னா ஒரு கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருக்கும். ரொம்ப ரொம்ப நேரம் நீடிக்காது மல்லிகைப்பூ மாதிரிக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் இல்லை. இது வந்து நீங்கள் இந்த செடி இருக்குல்ல, இது எங்கே யார் வீட்டில் பார்த்தாலும் அது சின்ன குச்சி, ஒரு கையளவுக்கு சின்ன குச்சியை ஒடிச்சிட்டு போய் நீங்கள் ஊண்டி வச்சா கூட அது பிடிச்சிக்கும். இது வந்து நாங்கள் இப்போ கீழேருந்து மேலே மாடியில் ஏற்றி விட்ருக்கோம். கீழே வந்து பந்தல் மாதிரி போட்டு விடலாம். கீழே இடம் இல்லாததுனால மேலே மாடிக்கு ஏற்றியாச்சு. அவ்வளோதான், பார்த்தாச்சா? இது வந்து நான் கையில் வச்சுக்கிட்டே பறிக்க முடியாது மொபைலை. ஏன்னா லைசன்ஸ் பண்ணியிருந்தா தான் நான் மேலேருந்து சப்போஸ் தவறி விழுந்துட்டேன் என்ன பண்ணுறது. அதனால் மொபைலை வச்சுட்டு பறிச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஒரு மொட்டும் எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? கட்டி பழகிறவங்க இதை வச்சு ஈஸியாக கட்டி பழகிக்கலாங்க. ஒரு காம்பு நல்லா பெருசாக இருக்கும். அதனால் கட்டுறது கொஞ்சம் ஈஸி. சரி வாங்க, பறித்து முடிச்சுட்டு அடுத்து வந்து இது வந்து மல்லிகைப்பூ சீசன். இந்த பூ வந்து எப்போவுமே பூக்கும். மல்லிகைப்பூ சீசனில் தான் மல்லிகைப்பூ பூக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, எப்போவுமே பூக்கும். பறித்து முடிச்சுட்டு கட்டுறதுக்கு ஒரு மெத்தடு. ஓகேவா? கையில் அல்றப்பே வாசனை, செம்ம வாசனை, அப்படியே மூக்கை தூக்குது. நான் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, தெரியாதவங்களுக்காக அந்த வாசனையை பற்றி சொல்கிறேன். நூல் எடுத்துகிட்டு நம்ம கட்ட ஆரம்பிப்போம். பூ கட்டுறது யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பூ கட்டும்போது வந்து ஃபஸ்ட் ரெண்டு பூ எடுத்துக்கணும். மூணு வச்சு கட்டலாம், ஒன்றும் இது இல்லை. நான் ரெண்டு பூ தான் வச்சு கட்டுறேன். ஏன்னா அது கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா கொஞ்சம் பெருசாக, இதழ் பெருசாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதனால் ஒரு பக்கத்துக்கு ரெண்டு வச்சு கட்டுறேன். ரெண்டு வச்சு கட்டிட்டு திரும்பி என்ன பண்ணணும்னா, அடுத்த பூ கட்டும்போது அதை அப்படியே திருப்பிக்கணும். தலை குப்புற இதாக இருக்கு இல்லையா, அப்படியே திருப்பிக்கணும். திருப்பி அடுத்து இந்த சைடு 2 பூ, அந்த சைடு 2 பூ வச்சு கட்டுறது. நார்மலாக நம்ம கட்டுற மாதிரியே தான். ஆனால் நம்ம கட்டுறப்போ வந்து தொடர்ந்து அப்படியே கட்டிட்டு வருவோம். அது கட்டி முடித்த பிற்பாடு பார்த்தா அது ஒரு மாதிரி நீட்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்காது. கொஞ்சம் அதை திருப்பி அது மாதிரி கட்டி பாருங்க ஒரு டைம். அப்படியே நல்லா பந்து மாதிரி உருண்டு சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. மதுரை மல்லியெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான கட்டு மாதிரி, மதுரை மல்லி கட்டு மாதிரி கிடையாது. கொஞ்சம் ஈஸியான கட்டு தான் அது. கட்டி முடிச்சுட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதுவே அது மாதிரி கட்டியிருந்தோம்னா ஒரு மாதிரி இப்படி நீளமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்படி பந்து மாதிரி ரவுண்டாக தெரியாது. கொஞ்சம் பூ தான் இருந்துச்சு. எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா கட்டி முடித்தோடனே? இதுவே நான் வந்து 2 நாள் வச்சுக்குவேன். வெள்ளிக்கிழமையாக இருக்கும்போது வந்துட்டு கோயிலுக்கு கட்டி கொடுத்துடலாம். அவ்வளோதான். எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.